எம்பிஏ படிச்சவன் டாஸ்மாக்ல ஊத்தி கொடுத்தா அது அரசு வேலை. ஆனா வேளாண்மை செஞ்சா அது அரசு வேலை இல்லைன்றீங்க. உங்க வேட்பாளருக்கு எப்படி வரவேற்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி, கொஞ்சம் தெளிவா. அண்டாங்குண்டான், சட்டி, பானை, தோசைக்கல் எதுவுமே தரல. ஒரு மாத காலம் இல்ல, நான் வருஷம் 365 நாளுமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு மற்றபடி நாங்கள் பணம் கொடுத்து தான் நாங்கள் வாக்கு வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. மக்கள்கிட்ட இருந்து திறன் நிதி வாங்கி தான் நம்ம கட்சியை வளர்த்துட்டு இருக்கோம். அண்ணா வணக்கம். இப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரம், தென்னை பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படி நீங்க ஊர் ஊரா போயிட்டு இருக்கீங்க? உங்க வேட்பாளருக்கு எப்படி வரவேற்பு இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வெற்றி வாய்ப்புன்றது மக்கள் முடிவு பண்றது தானே. இப்போ நம்ம இலவசம்ன்றது எதுவும் தரல, வாக்குக்கு காசு தரல, இல்லை நீங்கள் ஓட்டு போட்டால் 2000 3000 அந்த காசு எதுவுமே தரல. அண்டாங்குண்டான், சட்டி, பானை, தோசைக்கல் எதுவுமே தரல. உங்களோட ஓட்டு பங்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றோம். அதை பொறுத்து தான் மாறும். ஏன்னா கடைசி நேரத்தில் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னுமே காசு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா 1000 ரூபா வரைக்குமே கொடுக்குறாங்க அவங்களோட ஓட்டை பொறுத்து. இன்னும் இந்த பக்கம் எதுவும் எங்கள் சைடு இன்னும் வரலன்னு நினைக்கிறோம். இப்ப வந்து ஏன்னா மற்ற கட்சிகள் வேட்பாளர்கள் இன்னும் யாரும் தொகுதிக்குள்ளேயே வரல. இப்ப அந்த முடிவே பண்ணல. ஆனா நீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க. நீங்க ஒரு மாத காலங்களா பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாத காலம் இல்லை, நான் வருஷம் 365 நாளுமே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தொகுதி வாரியாக இது மாவட்ட வாரியாக அண்ணன் அறிவிச்சுட்டு தான் வராரு. அப்பையிலேருந்தே பரப்புரைகள் சரி, தேர்தலுக்கான பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ வந்து மற்ற கட்சிகள் வேட்பாளர், திராவிட கட்சிகள் 3 கட்சிகள் இருக்கு. அந்த 3 கட்சி வேட்பாளரும் தொகுதிக்குள்ள வந்தாங்கன்னா அழுத்தங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? அதை சமாளிக்கிறதுக்காக என்ன இது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி சமாளிக்கக்கூடிய சக்தியை வச்சிருக்கீங்க? சமாளிக்கிறோம் இல்லைண்ணா, நம்ம மக்கள்கிட்ட இருந்து திறன் நிதி வாங்கி தான் நம்ம கட்சியை வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம மற்றவங்க மாதிரி நாங்கள் காட்டை விற்று, ஆட்டை விற்று, மாட்டை விற்றுலாம் நாங்கள் காசு செலவு பண்ணல. அதனால எங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் இருந்தாலும் நாங்கள் சமாளிக்கிற திறன் எங்களுக்கு இருக்கு. இன்னொன்று ஐயா, அதே மாதிரி எங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு நிறையா இருக்கு. சரிங்களா? எங்களோட கொள்கையும் எங்கள் கோட்பாடு சொன்னால் மட்டும் போதும். மற்றபடி என் பேர் செல்வம். நான் கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் வட்டம். என் பேர் செல்வம். எங்களுடைய கொள்கையும் கோட்பாடு மட்டும் சொன்னால் போதும். மற்றபடி நாங்கள் பணம் கொடுத்து தான் நாங்கள் வாக்கு வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பணம் இல்லாமல் தான் நாங்கள் வாக்கு வாங்குவோம். பணம் இல்லாமல் எனக்கு ஓட்டு போட்டால் போடாட்டி போ. எங்கள் அண்ணன் சொன்ன கொள்கையை, அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றுறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான். ஆனால் இப்போ 2000 1000 2000 2500ன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இலவசத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி இலவசம் நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு 3 கொள்கை இருக்கு. தண்ணீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம். அதைத்தான் நான் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் பின்பற்றி போகிறோம். மற்றபடி எங்களுக்கு வேற எதுவும் நாங்கள் இலவசமாக கொடுக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அப்படி இலவசம் அப்படி கொடுத்து தான் வாங்கணுங்கிற ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்தால் நாங்கள் ஓட்டு போடுறது தயாராக. அவங்க தேவையில்லை, எனக்கு அந்த மாதிரி ஓட்டு எனக்கு தேவையில்லை. சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஐயா, நான் 10th ஐயா படித்தேன். அண்ணோட கொள்கை தான் எனக்கு முக்கியம். நான் 10th படித்தேன். சீமா அண்ணன் சொன்னதை தெளிவாக கேட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக. இப்போ சரி, நீங்கள் விவசாயம் அரசு தொழிலாக்கும்னு சொல்லியிருக்காரு. சாத்தியமா இது? கண்டிப்பாக சாத்தியம். கண்டிப்பாக சாத்தியம். இது மட்டும்தான் சாத்தியம். நம்மளோட எப்படி சொல்றதுன்னா, அது எப்படி ஒரு பொருளை உருவாக்கினாதான் நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். எவனாவது இலவசம் கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் ரெடி பண்ணோம்னா அது நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடினா திமுக, அண்ணா திமுக மாற்றி 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 இதே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்க தவிர மறுபடியும் இதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது. மாற்றுன்னு வந்தால் உங்களால் 1 ரூபா உற்பத்தி பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் இன்னும் 1 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியும். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு செலவு. இதை நம்ம 10 ரூபா சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் அண்ணன் சொல்கிறாரு. அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறத நம்ம கட்டணம் வரட்டாரு. நீங்கள் கேட்டீங்க, இப்போ இது வேளாண்மை செய்கிறது அரசு தொழிலாக இருக்கிறது சாத்தியமானு கேட்டீங்க. அண்ணன் இப்போ அந்த தேர்தல் அறிக்கையை விட கொள்ளுக்குன்னு சொன்னார். எம்பிஏ படித்தவன் டாஸ்மாகில் ஊற்றி கொடுத்தா அது அரசு வேலை. ஆனால் வேளாண்மை செஞ்சால் அது அரசு வேலை இல்லைன்றீங்க. வேளாண்மை செய்கிறது உங்களை நீங்கள் படிப்பை விட்டுட்டு நீ படிக்காத நிப்பாட்டிட்டு வான்னு சொல்லலை. நீங்கள் நிலத்தை உங்களால் சர்வே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நிலத்தை என்கிட்ட குத்தகை கொடுங்க, நாங்கள் ஆள் வச்சு பராமரிக்கிறோம் தான் சொல்கிறோமே தவிர நீ படிப்பெல்லாம் படிக்காத விட்டுட்டு வா அப்படின்னு யாருமே சொல்லவே கிடையாது. இது நிறைய பேர் அது புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க.
இல்ல இது ஏன் நான் வந்து இதை நானா கேட்கல. நாம இந்த அரசியல் விமர்சகருங்கிற பேர்ல சில பேர் வந்து கேட்ட கேள்விகளை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன அதை நீங்க நம்புறீங்களா, உங்களுக்கு எப்படி அதோட புரிதல் இருக்கான்னு கேட்டேன். நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த அரசியல் இது புத்தகம் வெளியிடக்குள்ள நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம். வாழநார்ல இருந்து வேட்டி அவர் அண்ணனே சொல்லியிருந்தாரு, என் மனைவி கூட சேலை அதுல பட்டுல நெஞ்சு வந்தது அப்படின்ட்டு. ஆனா அதை ஒருத்தர் இப்ப ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப அது ஏன்னா இதெல்லாம் ட்ரோல் பண்றதை மீறி அவங்களுடைய என்ன கருத்து உருவாக்கம் பண்றாங்கன்னா, நீங்க 15 ஆண்டு காலமா நீங்க கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டு காலமா தமிழக அரசியல்ல பயணிக்கிறீங்க. ஆனா இதுவரையிலையும் ஒரு எம்எல்ஏ வரல, கவுன்சிலர் வரல, இத மாதிரி வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறாங்க. இப்ப நாங்க வரலன்னா அதுல யாருக்கு நஷ்டம்? இப்போ யாருக்கு நஷ்டம்? நாங்க மக்கள்கிட்ட திறநிதி வாங்குறோம், மக்களுக்கான உழைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து வெளியிலேருந்து இன்னொரு தனிப்பட்ட முதலாளிகிட்ட இருந்து நீங்கள் காசு வாங்கியிருந்து இது பண்ணால் அவனுக்கு கேட்பான். இப்போ 10 கோடி ரூபா கொடுக்குறான்னா அவன் 20 கோடி எப்படி வரும்ன்றதை கணக்கு பண்ணி தான் அவன் கொடுப்பான். எனக்கு அது புரியுது, நீங்க சொல்றது எனக்கு நல்லா விளங்குது. இவங்க என்னன்னா ஏத்துக்கிற மாதிரி இருந்தா இந்த 15 ஆண்டுகள்ல இந்த 5 தேர்தல் சந்திச்சிருக்கீங்க, 5 தேர்தலில் உங்களுக்கு கொடுக்கலையே. அப்படி ஏத்திருந்தாங்கன்னா, நீங்க சொல்ற கருத்துக்களை ஏத்திருந்தாங்கன்னா கொடுத்துருப்பாங்களே அப்படின்றாங்க. புரிதல் இல்லைண்ணா, அந்த கடைசி நேரத்தில் காசு கொடுத்து மனசை மாத்திடுறாங்க, அவ்வளோதான். காரணம் சொல்றீங்களா? நான் சொல்றேன் காரணம். இன்னொன்னு, இது வந்து நாங்க பண்ற அரசியல் வந்து அண்ணனுக்காகவோ அண்ணன் சீமானுக்காகவோ இல்ல எனக்காகவோ கிடையாது. இந்த குட்டி பையனுக்கு பண்ற அரசியல் பண்ணுதா, இந்த குட்டி பையனுக்காக நாங்க அரசியல் பண்றோம். அண்ணன் பண்ற அரசியல் இந்த குட்டி பையனுக்காக, எங்களுக்காகவோ இல்ல எங்க அண்ணனுக்காக எங்க தம்பிக்காகவோ மற்றபடி கிடையாது. இந்த குட்டி பையனுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரசியல் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அங்கே எதிர்பார்க்கறோம். இல்ல சிறப்பா சொல்றீங்க. ஆனா என்ன 10வது தான் படிச்சிருக்கேங்கிறீங்க. நல்ல புரிதல் இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெறணும். வெற்றி பெற்று மக்களுக்கு உங்களுடைய சேவைகளை செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.